அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இதான் இன்றைய நேர்வட பேசுவின் பேசுபொருள். முன்னகரும் உதயநிதி திருவண்ணாமலை மாநாடு சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பெருமாள்மணி, திரு உதயநிதி தன்னை எப்படி முன்னிறுத்தி விரும்புகிறார், திரு ஸ்டாலின் எப்படி உதயநிதியை முன்னிறுத்த விரும்புகிறார் என்ற இரண்டு கேள்விகளுக்கு விடை சொல்லி இருக்கிறதா திருவண்ணாமலை மாநாடு? உங்க கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. இந்த மாநாட்டினுடைய மையமும் உங்க கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மொத்த மாநாட்டையுமே ஒரு சுருக்கி சொல்வது போல உங்க கேள்வி இருக்கு. ஏனென்றால் இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இன்னைக்கு 1,20,000 பேர், 91 சட்டமன்ற தொகுதிகள், 29 நிர்வாக மாவட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக மாவட்டங்கள் 29 நிர்வாக மாவட்டம். இதில் நான் 1,20,000 பேரை நிர்வாகிகளாக நியமித்திருக்கிறேன் அப்படின்னு. அதை நியமித்தது மட்டும் இல்லை, திமுக தலைவரை அந்த கூட்டத்திற்கு உள்ள இதுவரை தமிழக அரசியலில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படலை. ஒரு ரெட் கார்பெட்டில் அவருடைய பிரச்சார வாகனத்திலேயே இருபுறமும் இளைஞரணி நிர்வாகிகள் இருக்கிற வகையில் அவர் மேடைக்கு அழைத்து வருகிற வகையில் அந்த மேடை அமைப்பை ரொம்ப சிம்பாலிக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மேடையிலேயே கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஐயா முதல்வர் ஐயா திமுக தலைவர் ஐயா உட்காரக்கூடிய அந்த நாற்காலிக்கு இடதுபுறம் அவர் இப்படி என்ட்ரி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர்கள், இன்றைக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் இந்த சைடு இருக்காங்க. ஐயா அமர்வதற்கு இடதுபுறம் இருக்காங்க. வலதுபுறம் ஐயா உதயநிதி அணியை சார்ந்த இளைஞரணி துணை செயலாளர்கள், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த மேடை இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லிருச்சு. அது ஐயா உதயநிதி என்ன சொல்றாரு, ஒரு இளைஞரணியை நான் ரொம்ப வலிமையாக கட்டமைத்து வைத்திருக்கிறேன். அப்போ அவரோட உரையிலுமே அவர் தெளிவாக சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எனக்கு இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இளைஞரணிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்கல. ரொம்ப கரெக்டாக சொல்றீங்க. அப்படி கேட்கனா அது இளைஞரணிங்கிறது 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்போ இளைஞர்கள்னு சொல்லும்போது ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சிஷன் தான் இந்த மாநாடு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு டிரான்சிஷன் மாநாடு தான். ஏன்னா இது மட்டும் இல்லை, இது வடக்கு மண்டலம். இதற்கப்புறம் ஒவ்வொரு மண்டலங்களாக நிச்சயமாக அவங்க எல்லா மண்டலத்தையுமே இளைஞரணி விஷயத்தில் கவர் பண்ணிடுவாங்க. அதில் ஐயா ஆராசா பேசிய அந்த உரை முக்கியமான உரை. அவர் சொல்லிட்டாரு, பாப்புலா நருடாங்கிற ஒரு மேற்கத்திய கவிஞனை மேற்கோள் காட்டி அவர் சொல்லிட்டாரு, இது தம்பி வா தலைமை ஏற்க வாங்குற அந்த கோட்பாட்டையும் அவர் இன்னைக்கு முன்வைத்து விட்டார். ஆக அந்த வகையில் இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயா துரைமுருகன் அவர்களுடைய உரை, ஐயா ஏவா வேலு அவரை ஒரு இளம் பெரியார் அப்படிங்கிற ஒரு இடத்துலயே சொல்றார். அப்ப என்னன்னா, திமுக நாம ஒரு அறிவியக்கம், நாம நம்முடைய வரலாறு என்ன தெரியுமா, நாம நம்முடைய வேர்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு தெரியுமா, நாம எப்படியெல்லாம் வந்திருக்கோம் தெரியுமா, அதனுடைய ஒரு முக்கியமான புள்ளியில ஐயா உதயநிதி நிற்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க நீட்சியா. அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அதை அக்னாலஜ் பண்றாங்க. ஐயா உதயநிதி அவர்களை பார்த்து, நீங்க இன்னைக்கு எதிரிகள் பயப்படுறாங்க, அவர் அந்த பொறுப்பை மிகவும் சிறப்பாக செய்கிறார், அவர் ரொம்ப இறங்கி அடிக்கிறார் அப்படின்ற அளவுல கொள்கை எதிரிகளுக்கு உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப என்னன்னா, அந்த அறிவியக்கத்தினுடைய ஒரு முக்கியமான இடத்துல ஐயா உதயநிதி, அன்பர் உதயநிதி இருக்கிறாருங்கிறத ஐயா ஸ்டாலின் அவர்களும் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா, அந்த இன்னைக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அது ரொம்ப சிம்பாலிக். அந்த வெள்ளி சிம்மாசனம் அப்படிங்கிறது வெளி சிம்பாலிக். அதுல ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் அந்த சிம்மாசனத்துக்கு மிக நெருக்கமான இடத்தில் ஐயா உதயநிதி வந்துவிட்டார் என்பதை திருவண்ணாமலை மாநாடு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, சொல்லுங்க, சுவாரஸ்யமான கேள்வியும் கூட. அதிமுகவை விமர்சித்தவர்கள் தாவேக்காவை விமர்சிக்காமலேயே கடந்து போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அதை நடப்பது இளைஞரணி மாநாடு. குறைந்தபட்சமாவது விமர்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. திரு ஸ்டாலின் பேச்சில் கூட இருக்காது, ஆனா திரு உதயநிதி பேச்சில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது.
அதிமுகவை இன்ஜின் இல்லாத கார் அப்படின்னு விமர்சனம் செய்பவர்கள், அடிமைகள் அப்படின்னா ரொம்ப காட்டமா விமர்சனம் செய்யக்கூடியவர், ஏன் தாவேக்காவை தொட்டு கூட பார்க்காம கடந்து போறாங்க? இல்லை சார், அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து அவங்க விமர்சனம் பண்ணவே இல்லை. ஐயா உதயநிதி வந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த அந்த மாநாட்டில் தான் முதன்முறையாக வந்து பேரை குறிப்பிடாமல் விமர்சித்தாங்க. அப்போ இன்றைக்கு நானுமே எதிர்பார்த்தேன், நிச்சயமாக வந்து அந்த இடத்துக்குள்ளே வருவாங்க. ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கிட்டே இருந்து நீங்கள் அதிமுகவை காப்பாற்ற பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஐயா எடப்பாடி அவர்களை அவங்க விமர்சித்தாலுமே பேரை சொல்லியே கூட அவங்க வந்து விமர்சித்தாங்க. அப்போ அடுத்து வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் இருந்தது. வானவில் வந்து பல வண்ணங்களாக இருக்கும், பார்க்க வருவாங்க. ஆனால் விடியல்ங்கிறது உண்மையான உதயசூரியனில் தான். அது வேணால் நம்ம கருத்தை ஏற்றி தற்குறிப்பேற்ற அணியாக வேணால் சொல்லலாமே தவிர, ஆனால் நிச்சயமாக நேரடி விமர்சனம் இல்லை, இன்றைக்கு இல்லைங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து களத்தை வந்து ரொம்ப நல்ல ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு இயக்கம். அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு விமர்சனம், அதற்கு ஒரு எதிர் விமர்சனம் அப்படியெல்லாம் வந்து விட்டாலுமே கூட, ஆனால் இதில் ரொம்ப நுட்பமான ஒரு இடம் இருக்குது. என்னன்னா, அவங்க இவ்வளவு நாளும் வந்து தாவேக்காவை தற்குறிகள், அணில் குஞ்சுகள், உங்களுக்கு கொள்கை தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம எவ்வளவு பெரிய கொள்கையுடையவர்கள். ஏன்னா அதில் முதல்ல வந்து ஐயா பெரியார் பற்றி ஒரு காணொலி போச்சு, அடுத்து திராவிட பெருஞ்சுவர்னு ஒரு காணொலி போச்சு, அடுத்து பெருந்தகை அண்ணா பற்றிய ஒரு காணொலி போச்சு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெண்டு பேரோட உரையிலுமே பாஜகவை தான் முன்னாடி விடுறாங்க. பாஜக தலைவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு திமுகவை, அஇஅதிமுக வந்து அவங்க விமர்சிக்கல, ஆனால் மெல்லிதாக ரெண்டு பேருமே விமர்சிச்சாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒரு பெரிய கொள்கைக்கு சொந்தக்காரர்கள், நாம ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கோம், நம்முடைய நலத்திட்டங்கள் பெரிதாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலுக்கான நரேட்டிவே அவங்க வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்களோ. ஏன்னா அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து இதுல வந்து ஐயா எழிலன் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நினைக்கப்படுது. என்னன்னா, நாம வந்து அவங்கள தற்கூறிகள் இதுன்னு சொல்றோம், ஆனா அங்க இருக்கிறவங்க யாருன்னு பாருங்க. அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே யாருக்காக நாம இவ்வளவு நாள் போராடணுமோ அவங்க தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த தேர்தலுக்கான இந்த பாதையே வந்து அவங்க வந்து பாஜக எதிர்ப்புன்றதா நரேட்டிவா சார். பாஜக எதிர்ப்பு 26க்கு நாங்க ஒரு அறிவியக்கம், இந்த அறிவியக்கத்தை கடந்து, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த திராவிட பெருஞ்சுவரை கடந்து யாரும் இங்க வந்துட முடியாதுன்னு அதுல கிராபிக்ஸ்ல வந்து 4 பேருமே நிறுத்தினாங்க. ஐயா பெரியார், பெருந்தகை அண்ணா, கலைஞர், ஐயா ஸ்டாலின் 4 பேருமே அந்த இதுல கிராபிக்ஸ் பிரசன்டேஷன்ல நிறுத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த மண்ணு இது ஒரு கொள்கை போரா நடக்க போது. இந்த கொள்கை போர்ல நாம நம்முடைய பெருமைகளையும் ஆட்சியினுடைய சிறப்புகளையும் பேசுவோம். ஏனைய விஷயங்கள், திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா என்ன ஆகும், கடந்த காலத்துல என்ன ஆச்சுன்னு போய் வீடு வீடா சொல்லுங்கன்னு வேற சொல்றாங்க. ஆமா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் திரு ராம் கிட்ட போறேன். நீங்க பாஜக எதிர்ப்பு தான் இந்த 26 தேர்தலுக்கான நரேட்டிவ்னு திமுக இன்னைக்கு செட் பண்ணுதுன்னா, கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கு என்ன சிக்கல்? பாஜக எதிர்ப்ப கொள்கை அளவுல வைத்திருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு என்ன சிக்கல்? சார் அவங்க வந்து 67 தேர்தலுக்கு போறாங்க சார். 2026 தேர்தலை தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா 67 போல ஜெயிப்போன்னு சொன்னாங்கல்ல. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா 67க்கு போறாங்க. 67 அவங்க எதை பேசி ஜெயிச்சாங்க? மாநில சுயாட்சி, மத்திய வல்லாதிக்க எதிர்ப்பு, இதை பேசிதானே அன்னைக்கு திமுக ஜெயிச்சது. அப்படியா, நீ அங்க வரியா, நான் அப்ப இங்க வரேன் அப்படின்னு சொல்லி 67ஓட திமுக எதை கையில எடுத்ததோ அதே விஷயத்தை இன்னைக்கு இவங்க கையில எடுக்காங்க. ரெண்டு பேருக்கு என்ன சவால் சார்? ரெண்டு பேருக்கு என்ன சவால்? என்ன சவால்? தாவேக்காவுக்கு என்ன சவால்? சார் அஇஅதிமுகவை அவங்க பாஜகவை பிளேஸ் பண்ணும்போது பிரதான எதிர்க்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய இந்த 50 ஆண்டு காலமா ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் இருந்ததுல, களம்னாலே ஒருவர் அந்த விமர்சனத்திலிருந்து அஇஅதிமுக விடுபட்டு போயிடும். இப்ப இந்த இடத்துல தாவேக்கா தன்னை எப்படி பொசிஷன் பண்றதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா அவங்களும் ஐயா பெரியாரை வந்து கொள்கை தலைவரா பிடிச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே விட்டுருவோமே, ஐடியாலஜி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் திமுகன்னு பொசிஷன் பண்றாங்கல்ல தமிழ்நாட்டுல. ஆமா, அப்ப தாவேக்காவுக்கு என்ன சிக்கல்? நீங்க அதிமுகவை தான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம், நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கல்ன்றீங்களே, தாவேக்காவுக்கு மட்டும் சரி. இப்ப எதை சொல்லுவீங்க நீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பெரிய அண்ணன்டா, நீ பேசுற கொள்கைக்கு நான் பெரிய அண்ணன், எனக்கு எல்லா கிரெடிட்டும் இருக்கு, இந்த கொள்கையை நாங்க எப்படி சட்டமா மாத்திருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், பெரியாருங்கிறது ஒரு பெரிய நெருப்பு. அந்த நெருப்பை எடுத்து இவங்க ஏத்தி வச்ச அகல் விளக்கெல்லாம் சொல்ல முடியும். நாங்க சாதி மறுப்பு திருமணத்தை சட்டமாக்கி இருக்கோம், நாங்க வந்து அனைத்து சாதியினரும் அச்சராங்களுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெரியார் பேசிய கொள்கைகளை இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து
அதை ஒரு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதை தாண்டி தாவேகா பேச வேண்டியது இருக்கு. அதை தாண்டி அது ரொம்ப உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளவு நாள் இவங்க ஒரு 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 பொலிட்டிக்கல் நரேஷன் இங்க இருந்துட்டு இருந்தது, ஒரு ஆப்டிக்ஸ் இருந்ததுல, அந்த ஆப்டிக்ஸ் அப்படி வேற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு இந்த மாநாட்டில் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே ராம்கி, அதிமுகவுக்கான ஸ்பேஸ் இந்த மாநாட்டுக்கு பிறகான செய்திகள் அடங்கி இருக்குல்ல. பாஜக எதிர்ப்பு தான் இந்த தேர்தலையும் பிரதானப்படுத்த போறோம், நாங்க தான் ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணக்கூடிய பிரதானமான ஒரு கட்சின்னு பொசிஷன் பண்ற இடம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கும் அதிமுகவுக்கு? நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இந்த இந்த களம்ங்கிறது திமுக வெர்சஸ் பாஜகன்னு போகும்போது பாஜகவை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அதிமுக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த நிலைங்கிறது, அந்த சூழலுங்கிறது, நிலை போதுன்றீங்களா? அந்த நிலை போகும். பாஜக மாறுது. ஆமா, அப்படிதான். இந்த அளவுக்கு இந்த உக்கிரமாக இப்படி கடந்த சமீப காலங்களில் அந்த மகளிர் உரிமை தொகை விழாவிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இளைஞரணி இப்படிலாம் இந்த மாதிரி சீக்வன்ஸ், நாளைக்கு அமித்ஷா வருவார், அவர் ஏதாவது பேசி இவங்க ஏதாவது பேசி இப்படி போனுச்சுன்னா, ஸோ திமுக வெர்சஸ் பாஜக அந்த நிலை வந்தால் நிச்சயமாக அதிமுக பின்னடைவு தான். ஆனால் நீங்கள் அந்த சூழல் வராமல் வேறு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ லேட். இன்னைக்கு நடக்கிற ஒரு ஒற்றை வரியில் சொல்லணும்னா இன்னைக்கு டூ லேட். இந்த இளைஞரணியை முன்வைத்து இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப லேட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் திராவிட பெருஞ்சுவர், ஆரியர் கூட்டம் இடிக்குது, இதெல்லாம் வந்து 4 ஆண்டுகளாக பேச வந்த விஷயம். நீங்கள் அடுத்த 100 நாட்களுக்கு என்ன பேச போறீங்க? இதையே நீங்க இன்னும் அடுத்த 4 வருடங்கள் பேசுவீங்களா? இல்ல இந்த 100 நாட்கள் நீங்க பேச வேண்டிய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், இனிமே என்ன செய்ய போறோம், ஆட்சி தொடர்ந்தா என்ன செய்ய போறோம், அதுல இளைஞர் அணியோட பங்கு என்ன இருக்கும், இதைத்தான் அவங்க பிரதானப்படுத்தணும். அவங்க அதை பத்தி பேசல. தொடர்ந்து இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிடுறாங்க. இது நிறைய சிக்கல் இருக்குது. நீங்க ஏற்கனவே தாவேகா விஷயம் சொல்லிட்டீங்க, நேரடியாக அவங்கள பத்தி பேசல. ஆனா விச்சுவல் வேற, நீ களத்தில் விட்டுருங்க. விச்சுவல் இணையத்தில் திமுக சந்திக்கிற, ஐடிவிங் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் தாவேகாவிடம் தான் வந்திருக்கு. அதுக்கான எந்த விதமான, அதாவது ப்ளே டு த கேலரி மாரி அந்த திமுக ஐடிவிங்கை இளைஞர் அணியை உற்சாகப்படுத்துவது கூட அங்க செய்திகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இணையத்தில் அவங்களால இயங்குவதற்கு கூட பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உதயநிதி வந்து கட்சியில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராமிசிங், அவர் வந்து துரைமுருகன் பேச்சாகட்டும், ஈவன் முதல்வர்களே சொல்லும் போது உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் சொல்லும் போது கூட கிட்டத்தட்ட ஒரு கிளியர் ஆயிடுச்சு, இவங்க அடுத்த வாரிசு வருதா அப்படின்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் கட்சியை தாண்டி வெளியில இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெம்மை கிடைக்குது, உதயநிதியால் மாற்றங்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கட்சியை தாண்டினா திமுகக்குள்ள இருக்கவங்களா வெளியே இருக்காங்க, திமுகவை விட வெளில திமுகவை மாற்று சக்தியாக ஒரு ஒரு இதுவரைக்கும் செய்யாத விஷயங்கள் இருந்து, இதுவரைக்கும் அவர்களுடைய கொள்கை வழிகாட்டுகள் செய்யாத விஷயங்கள்ல புதுவிதமான விஷயங்கள், இளைஞர்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை எந்த இடத்துல லாக் இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் பெருமையா சொல்லிக்கிற விஷயம் வந்து 50 லட்சம் இளைஞர் அணி மெம்பர்ஸ், 5 லட்சம் நிர்வாகிகள் அப்படி சொல்லும் போது இந்த ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சரியான விஷயமே கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் இருக்கிற இடங்கள்ல 10 மேனேஜர்ஸ் இருக்கலாம். இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனுக்கு போது 100 பேர் இருக்கிற இடங்கள்ல 100 பேருக்கு ஒரு நிர்வாகி தான் இருக்கணும். நீங்க 50 நீங்க சமீப காலங்களில் இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, அது நெல்லையில இளைஞர் அணி மாநாடு ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இளைஞர் அணிக்கு நிறைய பதவிகள், இளைஞர் அணிக்கு 3 லட்சம் நிர்வாகிகள்னு ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. 5 லட்சம், அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 50 லட்சம் மெம்பர்ஸ், 5 லட்சம் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்ற கணக்கு வந்து அந்த ரேஷியோவே வந்து ரொம்ப அதிகம். அதாவது இளைஞர்களுக்கு கட்சியில், நான் ஆட்சியில் பத்தி சொல்லல, கட்சியில் நிறைய பதவிகள் இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி சொல்றாங்க. அது ஒரு திமுக போன்ற ஒரு மெச்சூர்ட் ஆர்கனைசேஷனுக்கு அது சரியான விஷயமே கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஒரு மெச்சூர்ட் லீடர்ஷிப் இருக்கு, தலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது கூடுதல் பதவிகள் கூடுதல் வரும்போது நிர்வாக சிக்கல்கள் வரும், அவங்கள வந்து ஏதாவது சமாளிக்கக்கூடிய சிக்கல் வரும். இதெல்லாம் கலைஞர் காலத்தில் நடந்தது இல்லை சார். எங்க சிக்கல் வரும்னா, நீங்க இளைஞர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்காத போது இளைஞர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய பாஜக, நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகள் வந்து அடுத்தடுத்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப பொறுப்புகளுக்காக விரும்புற இயங்குற இளைஞர்கள், நீங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கின போது அது நடந்தது. திமுகவில், அதிமுகவில் இருந்த பெரும்பாலான இளைஞர்கள் பொறுப்புகளுக்காக விருப்பப்பட்டு நீங்க அந்த பக்கம் போனதை நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்தடுத்த நிலையில 3 கட்சிகள் இருக்கிற நிலையில இளைஞர்களுக்கு பொறுப்பே கொடுக்காம கட்சி கட்டமைப்பு எப்படி பலப்படுத்த? நீங்க சொல்ற சவால் இல்ல, நீங்க சொல்ற யதார்த்தம் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்முடைய ஸ்பேஸ் இவ்வளவுதான் சார், 234 தொகுதிகள் தான், அங்க இத்தனை ஒன்றியம் இவ்வளவுதான் இருக்கு, பதவிகள் இவ்வளவுதான் ஃப்ரீ சார். இதை நீங்க வேற எந்த மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா கூட இது போன்ற மாநில கட்சியில் அங்க இருக்கும் போது இதை விட மக்கள் தொகை அதிகமா இருக்கல கூட இவ்வளவு பதவிகள் இருந்தது கிடையாது. கடந்த 20 ஆண்டுகள்ல அண்ணா திமுக அதிகமான பதவிகள் உருவாக்கப்பட்டு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதாக கலைஞர் காலத்தில் நடக்கவில்லை. ஏன்னா அவர் இதயத்தில் இடம் கொடுத்தார். அது போன்ற இதயத்தை இடம் கொடுக்கிற வழக்கம் வந்து தொடர்ந்து இருந்திருக்கணும். இவங்க அது வந்து அதை ஏன் அப்படி நீங்க வேறு விதமா பாசிட்டிவோட பார்க்கலாம், இன்க்ளூசிவ் எல்லாரையும் அரவணைச்சு சொல்லலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஒரு மெச்சூரான தலைமை இருக்கும்போது நிர்வாகிகளுடைய நம்பர் ஆஃப் இதை வந்து குறைச்சிருக்கணும். ஸோ இந்த இடத்த குறைக்கும் போது உங்களுக்கு திமுகவை தாண்டி ஒரு ஒரு பெரிய அப்பீல், புதுசா ஒரு விஷயம், நிறைய பதவிகள் கொடுக்கறதுனாலயோ நிறைய பேருக்கு பதவிகள் கொடுக்கறதுனாலயோ என்ன சிக்கல்?
ஏதோ ஒரு சிக்கல் இருக்கணும்ல, என்ன நிர்வாக சிக்கல்? சிக்கல்கள் வரும். நீங்க மற்ற இளைஞர்களுக்கு அதிகமான பதவிகள் கிடைக்கிற மாதிரி நினைச்சு இளைஞர்கள் தான் 30 வயதுக்கு தாண்டி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. திமுக போன்ற ஒரு 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 படுத்த அனுபவம் உள்ள கட்சிக்கு இது ஒரு பெரிய நிர்வாக சிக்கல் நிறைய எல்லாம் வரும். அதனால முடிந்த அளவுக்கு அந்த பதவிகளை குறித்து விட்டு மாவட்ட செயலாளருடைய அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்தி அதை எம்பவர் பண்ணும், அதை தான் செய்யணும். அதாவது அதுதான் ஒரு மாற்ற எதிர்பார்க்க. இதை நோக்கி இன்னைக்கு திமுக ஆரம்பிச்சுன்னா இதையே அண்ணா திமுக ஃபாலோ பண்ணும், இதிலே விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சியிலும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால கட்சிக்கு வந்து உதயநிதியை எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆனால் கட்சியை தாண்டி மற்ற விஷயங்கள்ல அந்த அரசியல் சூழல் எப்படி மாறு இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இல்ல. ரெண்டாவது ஐடியாலஜிக்கல் ஃபைட்ல தன்னை பொசிஷன் பண்ணணும்னு விரும்புற உதயநிதி அந்த பொசிஷனை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற திரு ஸ்டாலின், இது எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நல்ல நோக்கம் தான். ஐடியாலஜிக்கலா அந்த திமுக தான் நம்பர் 1 இன்னைக்கு. அதை முன்வைத்து தான் பாஜக போன்ற ஒரு நம்பர் 1 பார்ட்டியை எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் நல்லா வரக்கூட. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் என்னுடைய மனசுல என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கு. இப்ப தாவேக்கா 5 கொள்கை வழிகாட்டிகளை சொல்றாங்க. இப்ப இவங்க வந்து 3 வழிகாட்டி தான் சொல்றாங்க. அப்படிதான் அவங்க பாப்பாங்க. தாவேக்கட கொள்கை வழிகாட்டிகள் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க அண்ணாவை சேர்த்துக்கிட்டாங்க, எம்ஜிஆர் சேர்த்துட்டாங்க, ஜெயலலிதா சேர்த்துட்டாங்க. இன்னும் அந்த கொள்கை லிஸ்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்ப கொள்கை வழிகாட்டிகள் அப்டேட் ஆகும்போது இன்னும் பரவாயில்ல. இப்ப நீங்க சொல்ற இன்க்ளூசிவ் அடிபட்டு போயிடல, எல்லாரும் சேர்த்துப்பாங்க, எல்லாரும் எங்க தலைவர் இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது ஆல்மோஸ்ட் செங்கோட்டையன் கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அதனால இந்த தலைமுறை அப்படிதானே பாக்கு. கொள்கை தலைவரெல்லாம் ஏத்துக்கல, இன்னும் அறிவிக்கல, கொள்கை தலைவராக ஏத்துக்கல. இல்ல ஜெயலலிதா கொள்கை தலைவர்னு அதிகாரப்பூர்வமா நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற ஒரே விஷயம் திராவிட வழிகாட்டிகளையும் தமிழ் தேசியம் பேசுறவர்களையும் தேசிய அளவில் இந்திய தேசியம் பேசுற எல்லாரையும் இணைத்து கொள்கை வழிகாட்டியாக அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்ப இந்த விஷயங்களே மாறுபடாது. எந்த விதமான டிஃபரன்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. எல்லாரையும் அரவணைக்கிறோம். திமுக உடனடியாக செய்ய வேண்டியது கொள்கை தலைவர்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்துவது, 30 ஆக்கிறது. பதவியில் இருந்து எல்லாவற்றையும் குறைப்பது நல்லது. திமுக போன்ற ஒரு மெச்சூரான ஒரு கட்சி அதிருப்தியாகி மற்ற கட்சிகளுக்கு போயிடுவாங்களே சார், நீங்க சமாளிச்சுக்கிறீங்களா? அதுதான் சார் சவால். அதை நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். சரி, ஓகே. ஜீவா, கொள்கை தலைவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தணும், 3 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவர் தாவேகாவோட ஒப்பீடு செய்கிறார். நிர்வாகிகள் எண்ணிக்கையை இவ்வளவு உயர்த்த வேண்டியதில்லை, இவ்வளவு பொறுப்புகள் இளைஞர்களுக்கு தேவையில்லை, அதுவும் ஒரு சிக்கலை உண்டு பண்ணும் கட்சி கட்டமைப்புக்குள்ளன்னு திரு ராம்கி பார்க்குறாரு. இல்லை, இது வந்து ஒரு ஃபியூடல் செட்டப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி வந்து காலகட்டங்கள் மாறுது, நிறைய எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியுது. இப்போ ஒரு காலத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார்னா அந்த தலைமை பண்புக்கு உரியவர்களே கொஞ்சம் குறைவானவர்களாக தான் இருப்பாங்க. கல்வி நிலையிலிருந்து எல்லாமே, ஒரு பொருளாதார வசதி, கொள்கை விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த எல்லாமே குறைவாக தான் இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சவங்கன்னா அந்த ஊரில் ஒரு 100 பேர். இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் தெரியுது. ஓரளவுக்கு எல்லாருமே நடுத்தர வர்க்க வாழ்க்கை வாழ்கிறப்ப இப்போ எல்லாருக்கும் எனக்கு ஒரு அதிகாரம் வேணும், தலைமை பண்பு வேணுங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திராவிட கட்சியின் மீது வைக்கிற விமர்சனம் என்ன, அந்தந்த ஊரில் இருக்க இடைநிலை சாதிகளை பார்த்து கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அப்போ மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி கிடைக்காது, தலித்துகளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கைகளை அதிகரித்தா தானே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நமக்கு சட்ட மேலவை வாய்ப்பு இல்லை, அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் படித்தவங்க, பண்பானவங்க, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள்னு கிடைக்கும். அது போச்சு. எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து இப்போ வரையும் நமக்கு சட்ட மேலவைங்கிறது கப்பன் சாஸ்திரம் மாதிரின்னு அண்ணா சொன்னார். இன்றைக்கி அவ்வளோ எவ்வளவோ அனல் பறந்தாலும் நம்மளால் அது பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப கட்சி கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தவும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரையும் திருப்திப்படுத்தவும் அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வெற்றிங்கிறது இளைஞர்களுடைய பங்களிப்பை பொறுத்து தான் திமுகவுக்கு சாத்தியமாகும்னு சொல்றாங்க. எல்லா தேர்தலையுமே இளைஞர்களை வந்து குறி வைப்பாங்க கட்சிகள். திமுகவா இருந்தாலும் எல்லா கட்சியுமே அப்படி குறி வைப்பாங்க. இப்ப இளைஞரணி பொறுப்புக்கு உதவி எல்லா தேர்தலும் இதுவும் ஒண்ணு இல்லை. திரு விஜய் வரவுக்கு பிறகு யதார்த்தத்தை பேசுவோமே. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு விஜயோட தாக்கத்தினால அவங்க செய்யறாங்கன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவா ஒரு கட்சி செயல்படுவதில் அவங்க கட்சியினுடைய செயல்பாடு மட்டும் இல்லை, புதிதாக வருகின்ற கட்சிகள், போட்டி கட்சி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு, இதை பொறுத்து அவங்க செயல்பாடுகள் அமையும். இது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் தான். பொது மேடையில நான் கட்சியின் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், இளைஞர்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இளைஞரணிக்கு மட்டும் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் கொடுங்க, இளைஞர்கள் வேலை பார்த்தாதான், வீட்டுக்கு வீடு போய் சொன்னாதான் இந்த முறை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறோம்னு அடுத்தடுத்து மாநாடுகள் மூலமாக திமுக செய்ய வேண்டிய நிர்பந்தம் தாவேக்கானால விஜய்னால வந்திருக்கா? விஜய்னால வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை அப்படியே எடுத்துக்க வேணாம். ஆனா பொதுவாக முற்போக்கு இயக்கங்கள் நோக்கிய இளைஞர்களுடைய ஈர்ப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வாசிப்பு தன்மையிலிருந்து எல்லாமே வாசிப்பு தன்மை குறைஞ்சிருக்கு. அதனால அவன் இசங்கள் தத்துவங்கள் தேவையில்லை, ஏதாவது கவர்ச்சியா இருந்தா போதும்னு போகக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அப்ப அந்த நிலையில் வந்து நாங்க தத்துவம் கருத்தில் பேசுற ஒரு கட்சி இளைஞர்களை ஈர்க்க வேண்டியது இருக்கு. இது மாதிரி கூட்டங்களை அதிகம் நடத்த வேண்டியது இருக்கு. விஜய்னு தான் ஒத்துக்கியா, அதை சுத்தி வளைச்சு கவர்ச்சின்னு அதுதானே சொல்ற.
திரைக்கவர்ச்சின்னு சொல்லிட்டாரு. நீ விஜய்ட்ட வந்து விஜய்னு கொள்கை சொல்ல இல்ல, கவர்ச்சி தான் இருக்கு. அதை நம்ம பாராட்டணும். சுத்தி சுத்தி வரிய சொல்லு. ஏங்க சுத்தி சுத்தி வர்றோங்க, ஆனா பாயிண்ட்ல நாங்க கரெக்டா தான் நிக்கிறோம். அது சுத்தி வந்தா என்ன, ஸ்ட்ரைட்டா வந்தா என்ன? இல்ல நான் வந்து இல்ல, இது விஜய் கட்சின்னு இல்ல, பொதுவாவே இந்த குளோபலைசேஷன் 90களுக்கு பிறகே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்க பொறுப்புகள் கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க போட்டியிடவும் அதிக எண்ணிக்கையில நாங்க வந்து சீட்டு கொடுக்க போறோம், நீங்க இல்லைன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் அப்படின்னு ஒரு இளைஞரின் தலைவர் பேசுறாரு, துணை முதல்வர் பேசுறாரு, முதல்வர் பேசுறாருன்னா இளைஞர்களுக்கு எங்க கட்சிக்கு வந்தா முக்கியத்துவம் இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி மேடை போட்டு இதற்கு முன்பாக திமுக ஒரு அறைகூவலாக சொல்லி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது இருக்கா? இல்ல இந்த தேர்தல்ல அந்த தன்மை கொஞ்சம் திமுக மாறி இருக்கா? அந்த கட்டாயத்தை தாவேகா உருவாக்கி இருக்கு. இல்ல இது வந்து தாவேகாவின் கட்டாயம் இல்ல, ஒரு கட்சி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியை அடையுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப பொதுவா என்ன சொல்றாங்க, மாவட்ட செயலாளர் எவல்யூஷன் ப்ராசஸ் இது இப்ப நடந்துதான் ஆகணும். இப்ப அறிஞர் அண்ணா காலத்துல இருந்த கட்டமைப்போட அடுத்த கட்டத்துக்கு நகருது இல்ல. இப்ப அண்ணா காலத்துல ஒரு வட தமிழக கட்சியா மட்டும்தான் இருந்தது. 57ல வெற்றி பெற்ற 15 இடங்களும் வட தமிழகம் கடைமடை பகுதி தானே. 62ல தெற்க நோக்கி கொஞ்சம் நகருது. 67ல வானவில் அலைன்ஸ்ல தமிழ்நாடு முழுக்க திமுக பெரிய லெவலுக்கு விரவுது. அப்புறம் 71 அப்படி தொடர்ச்சியா இன்னைக்கு மிகப்பெரிய மாநில கட்சியா தமிழ்நாட்டில் திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. அப்ப 57ல இருந்த நிலையை வச்சுட்டு திமுகங்கிறது ஒரு வட தமிழகத்தில் உள்ள ஒரு 2-3 சமூகங்களின் கட்சி என்று சொல்லி இன்னைக்கு வந்திருக்க முடியாதுல்ல. அப்ப அவங்க தென் மாவட்டத்துக்கான சூத்திரங்களை அவங்க வகுத்தாங்க. இல்ல யதார்த்தம் என்ன ஜிதா, நீங்க திரு சீமான் கட்சி தொடங்கின பிறகு நிறைய இளைஞர்கள் கணிசமான சதவீதத்துல திரு சீமான் பக்கம் போனாங்க. திரு அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கட்சியில நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் திரு அண்ணாமலையை நோக்கியும் போனாங்க. இப்ப இன்னும் கூடுதலாக ஒருவர் வந்திருக்கிறார் திரு விஜய்னு வருகிற போது இந்த இளைஞர்கள் அப்படின்றத தக்க வைக்க வேண்டிய இல்ல ஈர்க்க வேண்டிய அது கண்டிப்பா இருக்கு, ஒரு கட்டாயம். திராவிட கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, இடதுசாரிகள் எல்லோருக்குமே அந்த விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் என்னைக்குமே ஈர்ப்பை நோக்கி தானே போவாங்க. அதுவும் இப்ப 90களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடின் தேவை இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல. ஏன்னா அவன் பலனை அனுபவிச்சு 2 தலைமுறை படிச்சுட்டான். இடஒதுக்கீடு தேவைக்காக போராடின தலைமுறை போய் எதுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, அப்படி என்ன சாதி அவமானம் இருக்குன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களும் போகிற பொலிட்டிக்கலாக போயிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் திருப்பி ஒரு ஒர்க்கை பண்ண வேண்டியது இருக்கு. எப்பா இடஒதுக்கீடுனால தான் நீ படிச்ச, அது படிக்காமல் இருந்தப்ப அந்த போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு படிச்சு நல்லா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிற்படுத்தப்பட்டவருங்கிறீங்க, நான் என்ன ஒடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற மனநிலை வருது. அதை வலதுசாரிகள் ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீ ஒடுக்கப்பட்டவன் இல்லை, நீ பிற்படுத்தப்பட்டவன் இல்லை, திராவிட இயக்கம் அப்படி சொல்லுச்சு, நீ ஒரு ஆண்ட பரம்பரை, நீ வந்து இந்து மதத்தின் பாதுகாவலர்கள், ஆனால் உங்களை அவங்க அப்படியே சொல்றாங்க, உங்களுக்கு சலுகை கொடுத்து உங்களை கேவலப்படுத்துறாங்கன்னு வலதுசாரிகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த இளைஞர்கள் டாக்டர் எழிலன் தான் சொன்னார், அங்க இருக்கிறது ஃபுல்லா யாரு, பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் தான், நம்ம இளைஞர்கள் தான், நமக்கான இளைஞர்கள் தாங்கிறாங்க. சரி, இது எவ்வளவு சவால், இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு முன்னிலைப்படுத்தி சித்தாந்தத்தை கொள்கையை முன்னிலைப்படுத்தி அப்படி பெரும் திரளான இளைஞர்களை திமுக பக்கம் கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியமா? சவால் இல்லையா திமுகவுக்கு? இல்ல, தமிழ்நாட்டு பேட்டனுக்கு வந்து அது பெரிய சவால்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தொடர்ந்து இறங்கி செய்ய வேண்டிய காலகட்டம் வந்து இருக்கு. அதை தான் அவர் கூட இறங்கி அடிக்கிறார் உதயநிதினு ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, இன்னுமே இறங்கி அடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கருத்தியல் ரீதியா நீங்க அடித்தளத்தை தெளிவா போட்டீங்கன்னா போதும். எம்ஜிஆர் ஆட்சியில 10 ஆண்டுகள திமுக வந்து அதிகாரத்துக்கே வரல, 77 to 87. ஆனா கட்சிக்கான அடித்தளம் அவ்வளவு தெளிவா இருந்தது. ஓகே, கட்சியே காணாம போகல, ஒரு கட்சி தோத்தவனே காணாம போகல. அப்ப அடித்தளம் தெளிவாக இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் திமுக வளர்ந்து கொண்டே இருந்தது, எதிர்கட்சியா இருக்க. அப்ப நீங்க தத்துவத்தையும் அரசியலையும் பயிற்றுவித்தீங்கன்னா கட்சியே தோத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாம இருந்தாலும் போறல, அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் கட்டமைப்பு அப்படியே இருக்கும். அதற்கான வேலைகளை திமுக இன்னும் நிறைய செய்யணும். அதுக்கான ஒரு தொடக்கச்சுழியா தான் அதை நம்ம பார்க்கணும். திருமிகு லட்சுமி, முன்னகரம் உதயநிதி திருவண்ணாமலை மாநாடு சொல்லும் செய்தி என்ன? தலைப்பையே என்ற கேள்வியா கேட்டீங்க. எல்லார்ட்டையும் அவங்கள்ட்ட கேட்டாச்சு. சரி, தலைப்பை உங்கள்ட்ட கேட்டுப்போம். திருவண்ணாமலை வந்து உதயநிதியை நீங்க சொல்ற மாதிரி முன்னிறுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு திமுகவுக்கு இன்றைக்கு அது மிகப்பெரிய தேவை. இளைஞர் அணிக்கான அந்த கட்டமைப்பு உருவாக்குறது எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நடக்கல. ஸ்டாலின் காலத்திலேயே அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இளைஞர் அணிக்கு உதயநிதியை தலைவராக்கினதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாக எல்லா மாவட்டங்கள்லையும் நிர்வாகிகள் போட்டாங்க. பேரண்ட் பாடியில் என்ன கட்டமைப்பு, என்ன ஹைரார்கி இருக்கோ அதே ஹைரார்கியில் இளைஞர் அணியிலையும் பொறுப்புகள் எல்லாமே போட்டாங்க. இது வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாலே போடப்பட்டது. அதை வந்து நாளடைவில் பலமாக்கி இப்போ வந்து இந்த பிஎல்எஸ் போட்டாங்கல்ல, அந்த பிஎல்எஸ்லேயும் இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை தான் அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து பூத்துக்கு இவ்வளவு பேர் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அதை தான் சொல்கிறார். இப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது.
3 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்றது எதுக்கு அப்படின்னா பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாக இங்கே வந்து இது வந்து அணிங்கிறது வந்து தனியாக ஒரு மற்ற அணிகளை போல இல்லாமல் இது வந்து ரொம்ப பலமான ஒரு அணி அல்லது திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் இளைஞர் அணின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க அதனால தான் அந்த ஹைரார்க்கிலேயே எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து எல்லா நேரங்கள்லேயும் பாசறை கூட்டமும் இந்த அறிவு திருவிழா வெளிப்படையாக நடத்தினாங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் பாசறை கூட்டமும் அவங்களுக்கான அந்த ஒர்க் ஷாப்ஸும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த நம்ம வந்து எழிலன் பேசினதை வந்து எல்லா இடத்துலையும் லீடாக எடுத்து பேசுகிறோம். எழிலன் சொன்னது அவங்கள வந்து நீங்கள் தற்கொலைகள்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே கொள்கை சார்ந்து அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய மதவாத இல்லை அது எப்படி நீங்கள் வேணாலும் இது பண்ணிக்கிங்க, அவங்க வந்து பாசிச பாஜகன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய நம்ம தான் இங்கே வந்து எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. விஜயை வந்து, அதாவது விஜயனுடைய தாவேக்காவையோ அல்லது அவர் கட்சியில் அவர் பேசக்கூடிய கொள்கைகளை இல்லை அவர் பேசக்கூடிய மாநாட்டில் அவர் அட்ரஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்களை எதையுமே இங்கே டச் பண்ணாததுக்கான காரணம் டெலிபரேட்டாக நீங்கள் விஜய்ங்கிற ஒருத்தரோ அல்லது அவருடைய கட்சியோ இங்கே வந்து ஒரு பெரிய பிளேயரே கிடையாது, அவருக்கான ஸ்பேஸ் இங்கே வந்து அவ்வளோ கிடையாது, நாங்கள் வந்து அதிமுகவோடையும் பாஜகவோடையும் தான் சண்டை போட வேண்டியிருக்கு. எங்கேயுமே தொடாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏற்கனவே நடந்தது அறிவு திருவிழாவில் நேரடியாக இல்லாம நாங்க வந்து கொள்கை கூட்டம்னு சொல்றார். நாங்க கொள்கை கூட்டம், அறிவு திருவிழா இது, அதனை கொள்கையை பேசக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய திருவிழான்றது தான் அன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கும் அதே தான் சொல்றார். கொள்கை ரீதியாக நம்ம நிற்கிறோம், அதே கொள்கையோட நம்ம பயணிக்க போறோம், சனாதன கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கறத தான் திரும்பவும் சொல்றார். அதுல ஒரே ஒரு வரி வந்து நேரடியாக தொடாம ஒரு மறைமுகமாக தொட்டு பேசினது வந்து வானவில் வந்து போகலாம், உதயசூரியன் தான் நிரந்தரம், அப்போ வந்து திமுக இங்க நிரந்தரம், அவங்க வந்து ஒரு வானவில் போல இன்னைக்கு இந்த தேர்தலில் இருந்துட்டு அடுத்த தேர்தலில் மறைஞ்சு போயிடலாம் அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. பட் அதை கூட நம்ம டைரக்ட் ரெஃபரன்ஸாலாம் எடுத்துக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படி பார்த்தா. அதனால நாளைக்கு அமித்ஷா வரக்கூடிய சூழல்ல அவங்க வந்து அந்த இடத்தை நிறுத்துறாங்களா? அதிமுக பாஜக வர வேணான்னு மட்டும் போய் சொல்லுங்க, திமுக ஏன் வரணும்னு போய் சொல்லுங்க, அவ்வளவுதான் செய்தியா? இல்ல, இதுல இருக்கக்கூடிய செய்தி வந்து உதயநிதி, அடுத்தது உதயநிதி இனி அவர் சொல்ற மாதிரி டிஎம்கே டிரெவிடியன் மாடல் 2.0 அப்படிலாம் வந்து, அதாவது அவங்க ஆட்சியை ஒரு வேளை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கேபினெட்டில் அவருக்கான அல்லது அந்த அவர் வயதை ஒத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இளைஞர்களுக்கு அதாவது பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாலாம் நிறைய எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அந்த கேண்டிடேட் நம்பர், அதாவது 45 இல்லை 50 வயதுக்கு கீழே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. நீங்க அந்த கோரிக்கையை கேட்டீங்க, கோரிக்கையை வச்சீங்கன்னு சொல்லி முதலமைச்சரும் அதை வந்து அங்கீகரிக்கிறார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் இனி உதயநிதிக்கான ஸ்பேஸை வந்து பொசிஷன், அவரோட பொசிஷனை ரொம்ப தெளிவாக அடுத்தது அவர் தான் அப்படின்றத பேட்டனை பாஸ் பண்றதுக்கான வேலைகளையும் இந்த மாநாடு செய்திருச்சு. இது வந்து வடக்கு மண்டலம் தான். அப்ப இன்னி 4 மண்டலம், மற்ற 3 மண்டலங்கள்லயும் இந்த மாநாடு வந்து இன்னும் எப்படியும் 1 மாத காலத்துக்குள்ளாக நடத்திடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் எங்கள் பின்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு போய் நிறுத்தி. ஓகே, திரு பெருமாள்மணி, இதுல என்ன திமுகவுக்கான சவால்? தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தின் ஈர்ப்பால் சீமான் பக்கம் வந்தாங்க, இந்துத்துவ சித்தாந்தம்னு சொல்லி திரு அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் வந்தாங்க. இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி திராவிட கொள்கையை முன்னிறுத்தி இளைஞர்களை திரு உதயநிதி இழுக்க பார்க்கிறார், தக்க வைக்க பார்க்கிறார். ஆனா வெறும் திரைக்கவச்சிங்கிற இடத்துல மட்டும் திரு விஜய் இளைஞர்களை ஈர்க்கிறார் அப்படின்னு தான் திரு ஜீவா கொண்டு வந்து முடித்தார். சொல்லாம சரி, பேர் சொல்லாம சொல்லலையே, அவசியம் இல்ல. சரி, அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பேர் சொன்னாரோ சொல்லலையோ, இதுதான் டீகோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுல வந்து இப்போ திரு அண்ணாமலை சீன்ல இல்ல, ஒரு கான்ஸ்டன்டான ஓட் பேங்கை திரு சீமான் தக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க வந்து 2 பேருக்கு தான்
இந்த இந்துத்துவ எதிர்ப்ப சனாதன எதிர்ப்ப சொல்லக்கூடிய திரு உதயநிதி, திரைக்கவர்ச்சின்னு மட்டும் சொல்லக்கூடிய விஜய் அப்படின்னு களம் இருக்கா இளைஞர்களை ஈர்க்கிறதுல? சார் அப்படிதான் போகும். ஏன்னா இவர் வந்து ஒரு கரிஷ்மாவோட ஒரு லீடர் வர்றாரு. ஒரு கரிஷ்மாவோட ஒரு லீடர் வரும்போது அவங்க வந்து இப்போ இங்கே ஒரு பெரிய கூட்டம், ஏன்னா இவ்வளவு நாளும் ஒரு கேம் ரெகுலராக இருந்தது இல்லைங்களா? 77 இருந்து ஒரு கேம் இருந்துட்டு இருந்தது, இளையா சூரியனான்னு. அப்போ பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விமர்சிச்சுக்கிட்டாங்க. அப்போ இப்போ ஏன் இவங்க கொள்கைக்குள்ள போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து கொள்கை உள்ளவர்கள், கொள்கை இல்லாம யார் வரா? ஏன்னா இப்போ இவங்க சொல்ற பல விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில் பல விஷயங்களை நாங்களும் பண்ணணும், அஇஅதிமுகவும் கிளைம் பண்ண முடியும். ஆட்சி அதிகாரத்தில் நாங்களும் இருந்திருக்கோம், நாங்களும் சமூக நீதி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம்னு அவங்க சொல்லிட முடியும். ஆனால் இதுல சொல்றதுக்கு இயலாத ஒரு இடத்துல தாவேக்கா இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய திரை கரிஷ்மா இருக்கு. அவருக்கு பரவலா இன்னைக்கு இளைஞர்கள் அல்லது பல வீடுகள்லையும் குறிப்பா பெண்கள் வாக்குகள் பெரிய அளவுல கவரப்படுது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது ஒரு எதிரெதிரான ஒரு பிளேஸ்ல ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்கல்ல. நாங்க நிறைய இளைஞர்களை சேர்த்து கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கோம். 40% அளவுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கேட்பதாக செய்திகள்லாம் வந்தது. சதவீத கணக்கு இன்னைக்கு பேசப்படல. ஆனா நிறைய வாய்ப்பு வேணும்னு கேட்கிறார். 40% அவர் கேட்டதாகலாம் செய்திகள் வந்தது. அப்போ அதிக அளவு இளைஞர்களை சட்டமன்றத்திற்குள்ள கொண்டு வரணும், அமைச்சர்களா கொண்டு வரணும்னு அவர் உதயநிதி அணின்னு ஒண்ணு கட்டமைப்பதற்கான முனைப்பு நடக்குதுங்கிறது ஒண்ணு தெரியுது. அப்ப இந்த பெர்செப்ஷனும் திரு விஜய் கட்டமைக்கிற பெர்செப்ஷனும் சமமா இருக்குமா? தளத்துல சவாலா மாறும் சார். இப்ப இளைஞர்கள் இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதே ஐயா விஜயால தான். ஏன்னா ஐயா விஜயோட மாவட்ட செயலாளர்களோட வயசை எடுத்து பாருங்க. அறிஞர் அண்ணா காலத்துல எப்படி பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் 40 வயதுக்குள்ள இருந்தாங்களோ, அதே போல இன்றைக்கு ஐயா விஜயிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 40 வயதுக்குள்ள இருக்காங்க. 100% இளைஞர்கள்னு வச்சுக்கலாமா தாவேகாவுல? சார் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், ஏன்னா இப்போ ஒரு சில பேர் கொஞ்சம் இருக்காங்க, ஆனால் அவங்க கேண்டிடேட்ல நிச்சயமா நிறைய பேர் இளைஞர்கள் இருப்பாங்க. அப்ப அதை வந்து இவங்க ஒரு தொலைநோக்கா பார்த்து தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு கேட்கறாங்க. சார் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தடவை அதிக எண்ணிக்கையில உதயசூரியனை நிறுத்துவாங்க, அதிக எண்ணிக்கையில இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த ரெண்டுக்குமே காரணம் ஐயா விஜய் தான். அதை அவங்க ஏத்துக்கலாம், பேசலாம், பேசாம போகலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த ஓராண்டு காலத்தில் களம் எவ்வளவு மாற்றத்தை பார்த்திருக்கிறது என்பதை அனுமானித்து தான் இவ்வளவு நாட்களும் தாவேகாவை தற்குறி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நாங்கள் அறிவு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் தான். இவங்க என்ன இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு பக்கத்தை பேசுறாங்க. எங்களுக்கு நாங்க அறிவு இயக்கம், எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு, நாங்க பெரியார் பாதையில வந்தவங்க, நாங்கள் கொள்கை தீபங்கள் அப்படின்னு அந்த காலம் எடுக்கிறாங்க. அப்ப நீங்க யாருங்கிற கேள்வி தொக்கி நிக்கல. ஒரு செய்தி இருக்கு, நம்ம பேசுவோம். திரு ராம்கி, இந்த மாநாட்டை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு ரெண்டு விஷயம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஸ்ட்ராட்டஜியாக அதிமுக பாஜக எதிர்ப்பு, தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஸ்ட்ராட்டஜியாக அதிமுக பாஜக எதிர்ப்பு. பெரும்பாலான இளைஞர்கள் வாக்கு தாவேக பக்கம் நகர்ந்து விடாமல் தன் தரப்பிலேயே, திமுக தரப்பிலேயே தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகள் அப்படின்னு நம்ம ரெண்டாக இதை அணுக முடியும். இதுல அதிமுகவோட சவால் என்ன? அதிமுக இதை எப்படி இந்த இடைவெளியை நிரப்ப போகுது? அதிமுகவுக்கு இது சவாலே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இளைஞரணிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இளைஞரணியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுப்பது. ஒரு திமுக சேர்ந்த ஒரு மாணவர் அணி என்னை தொடர்பு கொண்டார். என்னுடைய மூகா புத்தகம் பற்றி படித்து சொன்னார். என்னன்னா, நீங்கள் வந்து திமுகவுடைய போராட்டங்கள், முக்கியமாக கள்ளக்குடியிலேருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரைக்கும் 60கள் 80கள் பற்றின போராட்டம் நிறைய எழுதியிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த போராட்டம் பற்றி அதிகமாக எழுதுறேன்னா அதான் நிதர்சனம். நம்ம வந்து இளைஞரணி உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, ஆட்சியில் பங்கேற்ற பிறகு 60களில் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும், டெல்லியில் 80களுக்கு அப்புறம் திமுக வந்த பிறகும் அவங்களால வந்து பெரிய அளவில் இந்த மாதிரியான பரபரப்பான கள்ளக்குடி போராட்டம் போன்ற போராட்டம் எடுக்க முடியாது, அதை எடுத்து பண்ண முடியாது. அதுக்காகத்தான் இளைஞரணி கொண்டு வந்தாங்க. இளைஞரணியோட பணியே என்னன்னா, அந்த கொள்கை ரீதியான போராட்டங்களில் அது அடையாள போராட்டமாக இருந்தாலும் அதை முன்னெடுப்பது தான். ஸோ அப்போ கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுப்பதற்கு தேவைப்படுகிறது. அது அதிமுக தேவைப்படாது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே இளம்பெண்கள் பாசறையெல்லாம் வச்சு பெரும் முயற்சி எடுத்தாங்களே அவங்களை தக்க வைக்கிறதுக்கு. பட் அவங்களுடைய நோக்கம் வந்து பெரிய சங்கில் அது, அந்த ஓட் பேங்க வேண்டாம் அந்த கட்சி. இல்ல அது என்னன்னா, அதோட நோக்கம் வேறு. அதாவது அவங்களுடைய பாசறை வந்து ஜனங்களோட கனெக்ட் ஆகுறது. அதை தன்னார்வ அமைப்புகள்லாம், சுய உதவி குழுக்கள்லாம் ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு. பட் இங்க இளைஞரணி வந்து கொள்கை போராட்டம், வீதியில் இறங்கி போராடுவது, அது அப்படிதான் வளர்ந்தது. அப்படிதான் ரஜினியோடையே தொடர்பு படுத்தி கேட்கிறேன், அது நீங்க இன்னும் கூடுதலா டீகோட் பண்ண முடியுன்றதுனால. ரஜினி கட்சி தொடங்க போறார், அரசியலுக்கு வர போறார், தேர்தலை நிக்க போறாருங்கிற போது பேசப்பட்டதுன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 50 வயதை கடந்தவர்கள், அது அந்த ஓட் பேங்க் மட்டும் பத்தாது அப்படின்லாம் பேசப்பட்டது இல்லையா? அப்ப ஏன் ஒரு திமுக மாதிரியான ஒரு பாரம்பரியமான கட்சி இவ்வளவு மெனக்கிடணும் இளைஞர்கள் மாநாடு நடத்த,
இந்த ஓட் பேங்கை தக்க வைக்காது அதிமுகவுக்கு வேண்டவே வேண்டாம்னா? இல்ல, ரஜினி அவர்களுக்கு வந்து 30 வயது குறைவான அந்த வயதுல வந்து நிறைய வாக்குல வர்றாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நானே எழுதி கொடுத்துருக்கேன் அதை. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி கொண்டு வரணும், அதை எப்படி வந்து அந்த பலவீனத்தை எப்படி பலமாக்குறதுல சில ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருந்தார். பட் இங்க நான் சொன்ன திரும்ப விஷயம் என்னன்னா, இங்க இளைஞரணி வச்சிருக்க காரணமே என்னன்னா, கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுப்பது. அது ஆட்சியில் இருந்து கொண்டு அதை எந்த கட்சியும் செய்ய முடியாது. அதை திமுக செய்யறதுக்கு காரணம் வந்து இளைஞரனுடைய அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு ஆரிய கூட்டம் திராவிட சுரை உடைக்கிறதுன்னு சொல்றதுக்கு அது காரணமே இந்த இளைஞரணி தருகிற அந்த உத்வேகம் தான். அதனாலதான் அவங்க முன்னேறி செல்றாங்க. அதுதான் அதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். இது மற்ற கட்சிகளுக்கு தேவைப்படாது. அதிமுக வந்து இப்படி ஒரு இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து ஒரு வெகுஜன இயக்கம். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியாக தொடர்ந்து ரெஸ்ட்ரிக்டட் ஓட் பேங்கா மாறிடாதா? மாறாது, நிச்சயமா மாறாது. 40 வயதுல இருந்து 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் ஓட் பேங்க் அதிமுகவுக்கு. அதிமுக ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா, இவங்க பாஜகவை எதிர்க்கும் போது பாஜகவை டிஃபெண்ட் பண்ற இடத்துல அதிமுக இருக்குது. அங்கதான் பெரிய சவால் வழியா வேற எந்த சவாலும் அதிமுக இருக்கதா நான் பார்க்கிறேன். ஓகே, லட்சுமி மேடம், இளைஞர்கள் அணி, இளைஞர்கள் வாக்கு வங்கிங்கிறது பெருமளவு ஒரு பயன் தராத ஒரு விஷயம். அதனால அதிமுகவுக்கே தேவையில்லைன்னு வந்து நிறுத்துறாரு திரு ராம்கி. இல்ல, நீங்க அப்படி உதாசீனப்படுத்திட முடியாது. அப்படி உதாசீனப்படுத்தியிருந்தா ஏன் வந்து ஜெயலலிதா இளம் பெண்கள் பாசறை, இளைஞர்கள் பாசறை எல்லாம் தொடங்கினாங்க? அது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு தொடங்கப்பட்டது தானே. சைக்கிள், லேப்டாப்னு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் பெரும்பாலானவர்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களையும் நோக்கி தான். ஆனா அதிமுக இன்னைக்கு எங்களுக்கு இளைஞர்கள் வாக்கு வேண்டாம், நாங்கள் வந்து இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே போதும், அவங்களால வாக்குகளை வாங்கி தர முடியும், எங்களுக்கு திமுக எதிர்ப்பு பேசினா மட்டும் போதும், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் மட்டும் போதும், நாங்கள் வந்து அடுத்து ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. அந்த இளம்பெண்கள் பாசறையும் இளைஞர்கள் பாசறையும் அவங்க கட்சியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது ஜெயலலிதா இருந்த போது. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அது எல்லாமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா இங்கே திமுகவில் இளைஞர் அணியில பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலா எப்படி அவங்க நிர்வாகிகள் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி அதிமுகவில் அந்த பாசறைகள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து நிர்வாகிகள் இருந்தாங்க. பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலா நிர்வாகிகள் இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே உடைஞ்சு போச்சு. அப்படி வந்து வேண்டாம், எங்களுக்கு இளைஞர்கள் எங்க பின்னால நிற்க வேண்டாம், நாங்க வந்து இருக்கிற வாக்குகள் போதும், திமுக எதிர்ப்பு மட்டும் போதும் அப்படின்னு அதிமுக முடிவு பண்ணுமே ஆனால் அவங்க வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். ஏன்னா இனி வந்து அதுக்கு ஒரு முகம் இல்லைன்றதும் ஒரு காரணமா அதிமுகவுக்கு? இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய முகமாக ஒண்ணு தேவைப்படுதாங்க. முகம் எல்லா கட்சிக்குமே தேவைப்படும். ஆனா அதிமுகவுக்கு நீங்க பேசக்கூடிய அதிமுக வந்து கொள்கை அடிப்படையில் வந்த கட்சி கிடையாது. அதிமுகவினுடைய கொள்கை என்னன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் கொள்கை. கணக்கு கேட்டதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக. அப்படி பார்த்தோமே ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க முகம் இல்லை அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடரா தான் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. நீங்க அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் முடியாது. அந்த நிலையில அவருக்கு கட்டாயம் இளைஞர்களுடைய வாக்கு தேவை. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு சக்தியா அவர் இருக்காரா? ஈர்ப்பு சக்தியாக இல்லை. அதிமுகவுல தேவை, ஆனா அவர் இல்ல. அதிமுகவினுடைய தலைமையே நீங்க வந்து இளைஞர்கள் மட்டும் இல்ல, எல்லா வாக்குகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தியாக ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு அது வந்து ரொம்ப மாறுபட்டு போயிடுச்சு. இளைஞருடைய வாக்கு தேவையில்லை அதிமுக நினைக்காது. நான் சொல்றது வந்து கொள்கை ரீதியாக ஒரு எதிர்ப்பதற்காக ஒரு அமைப்பு நம்ம கிட்ட வேணும். அது தொடர்ந்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பூராவும் திமுக எதிர்க்கணும், பாஜக எதிர்க்கணும், காங்கிரஸ் எதிர்க்கணும் அப்படிங்கிற நிலைமையில அதிமுக என்று இருந்ததே கிடையாது. கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லணும், செய்யணும்ட்டு அவங்க வெகுஜன இயக்கம் தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்னாடி அனைத்து தரப்பினரையும் கவர்ற மாதிரி இளைஞர் அணிக்குன்னு ஒரு முகம், அந்த முகம் தலைமையிலான ஒரு அணி, அது பேரண்ட் பாடிக்கு ஒரு ஹையார்கி ஆர்டரோட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தேவையில்லை. திமுகவை எதிர்கொள்வதற்கு தேவை. அதுதானே திரும்ப ஜெயலலிதா பண்ணாங்க. இல்ல, அதுதான் திமுகவோட பெரிய அடையாளம், பிளஸ் பாயிண்ட். ஆக்சுவலா அது போன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இங்க வந்து கொண்டு உருவாக்க முடியாது. ஆனா அது வந்தா ஒரு சமயத்துல அது அதிமுக எதிராக போயிடும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி தான் அதிமுக வளருது. பாருங்க இவ்வளவு தவறு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை இதே மாதிரி இங்க கொண்டு வந்தாங்கன்னா வளர முடியாது. இது அடிப்படையில் வெகுஜன இயக்கம். அந்த கடைசி காலகட்ட கடைசி நேரத்தில் மக்களுடைய அந்த எதிர்ப்புகளை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை அப்படியே வாங்குவதற்கான ஒரு இயக்கம். இவங்க வந்து 5 ஆண்டுகள் வந்து கொள்கை ரீதியா இந்த போராட்டம்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க சொல்ற பாசறை எல்லாம் வந்து மக்களோட கனெக்டா இருக்கிறதுக்காக பண்ணதுதான். அது கொள்கை ரீதியா ஒரு பிரச்சாரங்கள்லாம் எங்க பண்ணதே கிடையாது அவங்க. சோ அதுதான் என்னோட தாத்தா அதிமுகனா அடுத்து எங்க அப்பா அதிமுக இருக்கிறத அவர் கடத்தணும், எங்க அப்பா அதிமுகனா அடுத்து நான் அதிமுக இருக்கிறத அவர் கடத்தணும். இல்ல
அந்த ஜெனரேஷன் கேப் இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஓட் பேங்குங்கிறது எப்படி சஸ்டைனபிளா இருக்கும்? இல்ல இருக்கும். ஆனா நீங்க அது வெறுமனே திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்துல எல்லாம் அடங்கிடுது. திமுக எதிர்ப்பு, திமுக செய்யற தவறுகளை அப்படியே குடும்பமாவே அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுதான் அவங்களுடைய இதுவரை சக்சஸ் ஃபார்முலா. பேசும் திரு ஜீவா, தாத்தா பாட்டி அம்மா அப்பா 4 பேரும் திமுகனா அவங்களுக்கு அதிமுக எதிர்ப்பு இருந்தா போதும், திமுகவுக்கு 4 வாக்கு வந்துடும். அதே 4 பேர் அதிமுகனா அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருந்தா போதும், 4 வாக்குகள் இவங்களுக்கு வந்துடும். இளைஞர் அணி அந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் ஒன்றும் பெருசா தேவையில்லைன்னு திரு ராம்கி சொன்னார். திமுகவுக்கும் பொருத்தி கேட்கு. இப்படி எப்படி இந்த இளைஞர்கள் திரு சீமானை நோக்கி, திரு அண்ணாமலை நோக்கி, திரு விஜய் நோக்கி போனார்? இல்ல, ராம்கி அவர்கள் சொன்னது கொஞ்சம் குறிப்பா அதிமுகவுக்கு தான். ஏன்னா அதிமுக உருவான கான்செப்டேங்கிறதே ஒரு ரசிக மனநிலையிலிருந்து வந்தது. திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு. அதனாலதான் இப்ப ஸ்டாலின் வந்தோன்னா கூட அந்த வாக்குகள் கொஞ்சம் திமுகவுக்கு வருது. ஏன்னா வெறுமனை கலைஞர் எதிர்ப்பை மட்டுமே சுட்டி காட்டி வளர்ந்த அமைப்பு. தலைமுறையாக சித்தாந்தத்தை கடத்திருச்சா யார்? அதிமுக. திமுக சித்தாந்தத்தை கடத்திக்கிட்டு தாங்க இருக்கு. இப்போ இவங்க இளைஞர் அணி, இப்போ சார் சொல்கிறாங்கல்ல பெருமாள்மணி அவர்களாம், விஜய் வந்தோன்னு தான் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்கன்னு. எம்ஜிஆர் காலத்திலே மதுரை மேலமாசி வீதியில் இளைஞர் அணி ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாங்க. அப்போ ஆளும் கட்சியாக கூட இல்லையே, எதிர்கட்சியாக இருக்கும்போது இளைஞர் அணியை தொடங்கி அவங்க நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ இளைஞர் அணி, இளைஞர்களோட கான்செப்ட் ஏதோ இப்போ இந்த மாதிரி கட்சிகள் வந்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இப்போ இது தொடர்ச்சியாக இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இயக்கம். அந்த குடும்பங்களில் இருந்து தானே இந்த இளைஞர்கள் பிரிஞ்சு சீமான்ட்ட, அண்ணாமலைட்ட, விஜய்ட்ட வர்றாங்கன்னு கேட்கிறேன். அந்த கொள்கை பிடிப்பு, சித்தாந்த பிடிப்பு இருந்துருச்சுன்னா அங்கேயே தங்கி இருப்பாங்களே. அது ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இருந்து பிரிஞ்சு தானே புதிய கட்சிகள் வரும். அது வந்து ஒரு அப்படி பார்த்தா இடதுசாரிகள் செல்வாக்கான பகுதிகளில் தானே திமுக வளர்ந்துச்சு. ஏன்னா தத்துவம் 2 ஒன்று, சித்தாந்தம் 1. ஆனால் இப்போ திமுக இருந்து போறது சித்தாந்தமே இல்லாம போறாங்க. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. அதுதான் சொன்னேன், வாசிப்பு, அரசியல்படுத்தப்படுகிற தன்மை வந்து குறையுது. அப்ப இந்த நிலையில் திமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய மாநில சுயாட்சி, பெரியார், அண்ணா, நீதி கட்சி, ஏன் சமூக நீதி தேவை, இந்த தமிழ் உணர்வு, டெல்லி எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பேச வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரையுமே உங்களுக்கு எம்ஜிஆருடைய கான்செப்டுமே பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வருகின்ற எல்லாமே இளைஞர்களை ஈர்க்கணும், வாக்குகளாக மாறுங்கிற அந்த கான்செப்டை வச்சு மட்டுமே நம்ம பார்க்கல. இப்போ ஏன்னா அவர் படியரசி திட்டம் அண்ணா கொண்டு வந்ததை பெருமையாக எம்ஜிஆர் பேசின போது குருவிக்கார சமுதாயம் மாதிரி வேடம் போட்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை பாடினாங்க, படியரசி கிடைக்கிற காலத்திலே. நல்லா கவனிச்சு பார்த்தா அவங்க ஒன்றும் பெரிய ஓட்டுக்கு பெரிய சமூகங்கள் கிடையாது. அப்போ வெறுமனே இதை வந்து ஒரு ஏதோ ஓட்டுக்காக மட்டும் செய்கின்ற திட்டங்கள், கவர்ச்சின்னு மட்டும் அதை பார்த்து விட முடியாது. அது ஒரு நல்ல நோக்கம், சமூக நீதிக்காக செய்கின்ற விஷயங்கள் ஓட்டாவும் மாறுதுன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது